இப்ப எதுக்காக இந்த அர்ஜென்ட் மீட்டிங்? அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். இதுல பாதி பேருக்கு இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்குன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குன்னு ரூல் இருக்கு. அது இங்க இருக்க எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா பொறுப்புல இருக்கதால அந்த ரூலை மதிக்காம இருக்காங்க நம்ம செக்ரட்டரி. நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஹரியை வெளியே போச்சோன்னா நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், இப்ப இத பேசுறதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா? அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் மீட்டிங் பொது பிரச்சனையை பேசி நமக்குள்ள தீர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த பேசுறதுக்காகலாம் இல்ல. பவித்ரா, இதுவும் பொது பிரச்சனை தான். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட அபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்க கூடாதுன்னு ஒரு ரூலே இருக்கு. அப்புறம் எப்படி அவர் சேர்த்தீங்க? முதல்ல ஹரிக்கும் லட்சுமிக்கு என்ன உறவு? அவங்க வீட்ல இவர் எதுக்கு தங்கி இருக்காரு? ஊருக்கெல்லாம் லட்சுமி உபதேசம் சொல்றாங்க ரேடியோல. ஆனா சொந்த வாழ்க்கையை பார்த்தா வெளியில சொல்ல முடியாம ஐயோ இப்படி இருக்கே. இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அது என்ன, அடுத்தவங்களோட பர்சனலை பத்தி பேசுறதுக்கு என்னவோ அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு? பவித்ரா, சிட்டில அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கிறதுனால நாங்கெல்லாம் கலாச்சாரத்தை மறந்துட்டு வாழ்றவங்க கிடையாது. என்ன உறவுனே சொல்லிக்காம இப்படி வாழ்றவங்க மத்தியில எப்படி எங்களால இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. யாரோ எக்கோட கெட்டு போட்டு நாங்க விட்டுட்டு போக முடியாது. இது எங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதிக்கும். தயவு செய்து இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டு எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இல்லைன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. ஆனா அவங்களுக்கு என்ன உறவுன்னு வெளியே சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறாங்க? ஒரே வீட்டுல இருக்கவங்கள நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நான் சொல்லும் போது ஏதோ சொல்லி என் வாயை அடைச்சிட்டீங்க. இப்ப அபார்ட்மெண்ட்டே கேக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு சங்கடமான நிலைமைய நம்ம அபார்ட்மெண்ட்ல சந்திச்சதே இல்லை. இந்நாள் வரைக்கும் என்கிட்ட அன்பா இருந்த நீங்கள்லாம் இப்ப என்ன தப்பா பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். சார், நீங்க எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க உட்காருங்க சார். ஆமா சார், பவி சொல்றது சரிதான். இவங்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கஷ்ட காலத்துல நீங்க நேரங்காலம் பார்க்காம போய் நின்னீங்க. அவங்க தான் இப்ப உங்களை காலி பண்ண சொல்றாங்க. கங்கனை கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்ன எப்ப பார்த்தாலும் உதவி செஞ்சான்னு சொல்ற? ஒரு இடத்துல குடி இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக வேண்டி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் துணை போக முடியுமா? தாத்தா, இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ வாய்மூடு. ஊர் உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா? மருமகளே மாமியாருக்கு ஜோடி சேர்க்கிற அசிங்கமா இல்ல உனக்கு? தாத்தா, என்ன பேசுறீங்க நீங்க? இத பாருங்க, ஹரி சார் எங்க வீட்ல தான் இருப்பாரு. அத நீங்க யாரும் தடுக்க முடியாது.
அப்படி யாருக்கெல்லாம் இங்க பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போங்க. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. நம்ம எல்லாரும் முடிவு பண்ணி இவங்களை செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப இவங்களே அகேன்ஸ்டா பேசுறாங்க. இத பாருங்க, நான் ஒன்னும் அரசியல்வாதி கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை செய்யாம ஏமாத்துறதுக்கு. ஹரி சார் எங்க வீட்ல இருக்கிறது ஏன் பதவிக்கு இடைஞ்சலா இருக்கும்னா ஓகே, அப்படி ஒரு பதவியே எனக்கு தேவையில்லை. எப்படியும் ஹரிய காலி பண்ண வச்சிடுவாங்க போல இருக்கே. இந்நேரம் பார்த்து பிரதிபா இல்லாம போயிட்டாளே. ரெண்டு பேரும் எப்படி வெளியே வந்தாங்க? என்ன ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க? So, how are you all? என்ன அவ்வளோ ஷாக்கிங்கா என்ன பாக்குறீங்க? ஓ, நாம எப்படி வெளியில வந்தோம்? தப்பு பண்ணிட்டு உள்ள போனவங்களே வெளியில வச்சாங்க. எங்க மேல பொய் கேஸ் போட்டு தானே உள்ள அமிச்சாங்க. எங்களால வெளில வர முடியாதா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தப்பு பண்ணது நீதான். இந்த கேஸ்ல ஹரி சார் எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்டே சொல்லி அவரை விடுதலை பண்ணிருக்கு. சோனியா எங்களுக்கு எதிரா பொய் புகார் கொடுத்தானோ அதுக்கு உடந்தையா நீயும் கூட இருந்தேனோ உங்க ரெண்டு பேருக்கும் தான் கோர்ட் தண்டனை கொடுத்துச்சு. அது எல்லாம் ஓல்ட் ஸ்டோரி பவித்ரா. கேஸ்ல நாங்க அப்பீல் போயிருக்கோம். சோ கேஸ் இன்னும் ஹை கோர்ட்ல தான் இருக்கு. ஹை கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் ஹரி இன்னும் குற்றவாளி தான். இந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பாவம் எந்த தப்பும் பண்ணாத எங்க ஹரி சார ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. For your kind information, இது எங்க அபார்ட்மெண்டோட மீட்டிங். அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் எல்லாரும் நாங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியாளுங்களை பேசக்கூடாது. சோ பேசாம இருக்கணும். ஓகே? என்னது? எங்க அபார்ட்மெண்டா? உனக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டான பந்தம் நீ என்னைக்கு ஜெயிலுக்கு போனியோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு. ஏற்கனவே உன் தம்பி பண்ண தப்புக்கு உன்னை அபார்ட்மெண்ட்டை காலி பண்ண சொல்லி டைம் கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்குள்ள நீயே ஒரு பெரிய தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்ட. இனிமே நீ இங்க இருக்கிறதுக்கு அபார்ட்மெண்ட் ரூல் உன்னை பெர்மிட் பண்ணாது. சோ இம்மீடியட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும், புரியுதா? ஏன்னா நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ரூல் அப்படி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க குடும்பத்தோட காலி பண்ணணும். அவங்க சொந்தக்காரங்க இங்க இருந்தா அப்புறம் அதையே காரணம் வச்சு மெல்ல மெல்ல இங்க வந்து ஒட்டிப்பாங்க பாரு. அதுக்குதான் இப்படி ஒரு ரூல். சோனியா, உனக்கும் தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிரு. இப்பதான் நான் வேற ஒரு வீட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன வெக்கேட் பண்ண சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு ஒரு 3 months டைம் கொடுங்க. இன்னைக்கு நைட்டு கூட நீ இங்க இருக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது, அவ்வளவுதான். சோ உங்க ரெண்டு பேருக்கும் வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் ஹாஸ்டல்லையோ எங்கயோ தங்குங்க, அது உங்க ப்ராப்ளம். ஓ, சோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க கூடாது, அப்படித்தானே? அப்போ ஹரிசாரி ஏன் இங்க இருக்காரு? எங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அவர் தானே? உங்களுதான்?
அவரை மட்டும் இங்க தக்க வச்சிருக்காங்க, கேட்க மாட்டீங்களா? அததான் நாங்களும் கேக்குறோம். முறையா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கேளுங்க. அவர் வீட்ல இருந்து அவரை காலி பண்ண சொன்னா உங்க வீட்ல அவரை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. என்ன உறவுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பவித்ரா இது? அபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மெஜாரிட்டில உன்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி இதுதானா? பிரதிபா சிடுசிடுன்னு பேசினாலும் மனசால ரொம்ப நல்ல பொண்ணு. அசோசியேஷன் எலெக்ஷன்ல நம்ம அவளை தோக்கடிச்சோம். ஆனா அவங்க நமக்காக பேசுறாங்க. பிரதிபா, நீ செம்மையா ஸ்கோர் பண்ற. உன் பேச்சு கேட்டு மொத்த அபார்ட்மெண்ட்டும் அந்த லக்ஷ்மிக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு. அதை எப்படி எனக்கு சாதகமாக்குறேன்னு மட்டும் பாரு. என்ன பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கீங்களா? சச்சே, நியாயத்தை தானே கேக்குறேன். அதுக்கு போய் பிரச்சனை பண்ணேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பாரு பவி, இப்ப கூட ரைட் அவே நான் வெக்கேட் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா அட் தி சேம் டைம் ஹரியும் வெக்கேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்ல? நான் இங்க இருந்தாலும் இல்லனாலும் இவங்க எல்லாருமே என்னோட நெய்பர்ஸ். அவங்களோட செக்யூரிட்டி முக்கியம் இல்லையா? ஓ, நெய்பர்ஸா? இதென்ன புது கதையா இருக்கு? இந்த அபார்ட்மெண்ட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இப்ப என்னடானா சாத்தான் வேதம் ஓதிட்டு இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் வாசிகளை பத்தி இவ்ளோ கவலைப்படுற? நான் கவலைப்படுறேன். அந்த கவலையெல்லாம் இங்க வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. ஹரி சார் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த மீட்டிங் அதுக்கு தானே போட்டிருக்கோம். அத பத்தி பேசாம நீங்க வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஹரிக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு? அத பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க 2 பேரும் எங்கேயாவது கணவன் மனைவின்னு சொல்லிருக்கீங்களா? ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ்றோம்னு சொல்றீங்க. கேட்டா ஒரே குடும்பம்னு சொல்றீங்க. என்ன உறவுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி பாத்துட்டு இருக்குது? முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறமா பிரதிபாவையும் சோனியாவையும் வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி பேசிக்கலாம். நீங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு ஒத்திக்கிட்டீங்கன்னா இங்க இருங்க. இல்லைன்னா இந்த அபார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ணுங்க. கேக்குறாங்களே, பதில் சொல்லு பவி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய்மா. பவி, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. எப்படா வந்த? பவி, எல்லாருக்கும் சொல்றேன். சார் நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ சந்தோஷ். ஓகே சார். டேய் சந்தோஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? லட்சுமி பவியும் சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டாங்களா? என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவன்லாம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறான்டா. இதுங்கதான் அறிவில்லாம கூப்பிடுதுங்கன்னா இவனுக்கு ஒரு இங்கதான் வேண்டாம். இதுதான் நேரம்னு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்டா. இங்க பாரு, இந்த பிரச்சனைக்கு இங்கே ஒரு முடிவு கட்டு. இனி ஒரு பய நம்ம குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. நீங்க முதல்ல உட்காருங்க தாத்தா, நான் சொல்றேன். ஓகே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் தான். எங்க அம்மாவுக்கும் ஹரிசாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதுதானே உங்களோட டவுட்டு.
நான் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தேன். அது ஏன்னு கூட கேட்காம எல்லாருமே வாங்கி சாப்பிட்டீங்க. ஆனா என்னோட அம்மாவுக்கும் ஹரிசாருக்கு மட்டும் இந்த ஸ்வீட்டை நான் கொடுக்கல. ஏன்னா இந்த இனிப்பை விட ரொம்ப இனிப்பான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லதான் இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்கல. பிரதீபா, இதை நீங்க படிச்சாதான் சரியா இருக்கும். என்ன கவர் இது? இதையே நீ என்கிட்ட கொடுக்குற? சும்மா படிச்சு பாருங்க. பாருங்க, படிங்க. ஏதோ மேரேஜ் இன்விடேஷன் மாதிரி இருக்கு. ஆமா மேடம், மேரேஜ் இன்விடேஷன் தான். கொஞ்சம் சத்தமா படிங்க. நான் படிங்க பிரதீபா. நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி திதி பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் வேளச்சேரி ஸ்னேகா ஹலோ மேடம், கல்யாண பத்திரிக்கை படிக்கும் போது இப்படி இடையில நிறுத்தக்கூடாது. ஏன் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையா? கண்டினியூ. ஸ்னேகா அபார்ட்மெண்ட் டி பிளாக் பிளாட் ஏவில் வசிக்கும் லக்ஷ்மி, அதே அபார்ட்மெண்டில் வசிக்கும் ஹரிகிருஷ்ணன். அட பிரதீபா, நிறுத்தாம படிங்க பிரதீபா. ஹரிகிருஷ்ணனுக்கும் குலதெய்வம் கோவிலில் திருமணம் நடக்க இருப்பதால் அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நல்வரவை விரும்பும் சந்தோஷ்குமார், பவித்ரா. அவ்வண்ணமே கூறும் மேடி. பாருங்க, நான் ஒன்னும் புரட்சி செய்யறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்படல. அம்மாவும் ஹரிசாரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியா அமையல. ஹரிசார் திருமணமே செஞ்சுக்காம தனியா இருந்துட்டார். என் அம்மா எனக்காகவே வாழ்ந்துட்டாங்க. இனிமேதான் இவங்க 2 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே உங்களோட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைச்சிருக்குமே. ஹரி சார் இப்போ என் வீட்ல தான் இருக்கணும். இனிமேலும் என் வீட்ல தான் இருப்பாரு. சோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, சரியா? ஹரி சார் வாங்க. என்ன இது சந்தோஷ்? வாங்க சார் போலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம்டா, கலக்கிட்ட. நான் கூட நீ 2 பேருக்கும் ஸ்வீட் கொடுக்கலன்னதும் ரொம்ப பயந்துட்டேன். சந்தோஷ், சூப்பர் சந்தோஷ், அசத்திட்ட. என்ன உறவுன்னு கேட்ட எல்லார் வாயிலையும் பத்திரிக்கை வச்சு அடைச்சிட்டேன். சூப்பர் சந்தோஷ், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க சந்தோஷ். அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதுக்கே உன்னை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். நான் வரேன்.
பிரதீபா, இங்க உனக்கு இனி வேலையே இல்ல. இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. வரேன் சந்தோஷ். வரேன் சார். அம்மா 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 வாங்கம்மா. என்ன பிரதீபா, இந்த சந்தோஷ் அந்த ஹரிக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் போல இருக்கே. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன்.